லப்பர் பந்து படம் பார்த்து தினேஷ் மேல ஒரு மரியாதை வந்தது. காரி துப்புற மாதிரி இருக்கு இந்த படம். இதெல்லாம் ஏன்டா எடுக்கிறீங்க இந்த மாதிரி படத்தை? ஆ அது வெறும் அட்டை கத்திக்கிறது ப்ரூஃப் ஒரிஜினல் கத்தி கூட இல்ல. தலை வலிக்குது பிரதர். ஒண்ணுமே புரியல பிரதர். சன் டிவி ஆதிரை சீரியல் மாதிரி இருக்கு பிரதர் இந்த படம். தலைவலிடா. 320 வேஸ்ட். எனக்கு தான் லாஸ் ஆஃப் பே. இந்த மாதிரி படத்தை டைரக்டர் அசிங்கமா கேட்கணும்ன்ற நான் என்ன நினைச்சிட்டு இவங்க எல்லாம் படம் எடுக்கிறாங்க? ஆடியன்ஸை முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த மாதிரி படத்தை எப்படி மொத்தமே இந்த ஸ்கிரீன்ல 10 பேர் தான் இருந்தோம். 10 பேர்ல 2 பேர் பார்த்துட்டே போயிட்டு ஆஃப்டர் இன்டர்வல் யாருமே இல்லை. நாங்க ஏதோ காசு கொடுத்து வந்தமே பேச முடியாது. நாங்க இருந்து பார்த்துருவோம். சுத்தமா நல்லா இல்ல பிரதர். சார் வச்சா நீ என்ன பொல்லாதவன் டைரக்டரா? நீ வெற்றிமாறனா? நீ இந்த டைரக்டர் நல்ல கேள்வி நேர்ல மாட்டினாருன்னா அவருக்கு வெரி சாரி. சுத்தமா தயவு செஞ்சு இந்த படத்தை பண்ணுறாரு. கருப்பு பல்சர் தான். பட் அதுக்குள்ள இருக்கிற நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. பட் அதுக்குள்ள இருக்கிற சில விஷயங்கள் ஃபேண்டசி ப்ளஸ் ஒரு மாரல். அதாவது தப்பு பண்ணீங்கன்னா உங்களை வந்து திரும்ப அதே வந்து உங்களை பிடிச்சிரும். அதுதான் மாரல். கோஸ்ட் மூவி மாதிரி எடுத்துருக்காங்களா? பயப்படுற மாதிரி இருக்கு. பயப்படுற மாதிரி இருக்கு. கோஸ்ட்னு சொல்ல மாட்டேன். சில இடத்துல கோஸ்ட் படம் மாதிரி தான் இருக்கு. பட் மோஸ்ட்லி பயப்படுற மாதிரிலாம் அது கிடையாது. தினேஷ் எப்படி பண்ணியிருக்காரு? தினேஷ் ஆக்டிங் ஆக்சுவலாக அவ்வளோவா சொல்கிற மாதிரி இல்லை. நல்லா வேற படத்தில் பார்த்துருக்கேன். நல்லா நடிச்சிருக்காரு. இதில் வேணும்னே ரொம்ப கம்மியாக நடிச்ச மாதிரி இருந்தது. லப்பர் பந்து பார்த்துட்டு இந்த படம் அவருக்கு எந்த அளவுக்கு ஆகும்? அந்த படம் தான் அதுக்கு முன்னாடி பார்த்தேன். அந்த படத்தில் நல்லா நடிச்ச மாதிரி இருந்தது. இந்த படத்தில் ரொம்ப கம்மியாக தான் நடிச்சிருக்காரு. பட் இல்லைங்கிறீங்களா இல்லை பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை? அவர் நடிச்சிருக்கலாம். பட் வேணும்னே அவர் இந்த கேரக்டருக்காக அப்படி நடிச்ச மாதிரி இருந்தது பார்க்கறதுக்கு. ஜல்லிக்கட்டெல்லாம் உள்ள இன்ட்ரோ கொடுத்த மாதிரி. ஜல்லிக்கட்டு சீன்ஸ் தான் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஃபுல் படமே அந்த அந்த ஃப்ளாஷ்பேக் இன்டர்வெலுக்கு அப்புறமா எங்கே ஃப்ளாஷ்பேக் போகும். அதில் ஒரு ஃபஸ்ட்டு 10-15 மினிட்ஸ் ஜல்லிக்கட்டு ரொம்ப நல்லா இருக்கும். காமெடி நல்லா தான் இருந்தது. ஹீரோட ஃப்ரெண்ட் கேரக்டர் மியூசிக் அவ்வளோ ஸ்கோப் இல்லைங்க. 2 பாட்டு தான் இருந்துச்சு. இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு. தினேஷ் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா நடிச்சிருக்காரு. இது அவரை தாண்டி வேற யாரு? வேற மஞ்சிவலி ஓகேங்க. வில்லன் கேரக்டர் அவருக்கு அந்த காமெடி மாதிரி காமெடி தான் அவர். வில்லன் வேற வராது. நல்லா இருந்துச்சு. ஹாரர் எஃபெக்ட்டா இருக்கா? ஓகேங்க. அவ்வளோ பயமாலாம் இல்லை. ஒரு தடவை பார்க்கலாம். உள்ள பாக்குற இன்ட்ரெஸ்ட் உள்ள நான் வச்சிருக்கேன். ஒரு தடவை பார்க்கலாம். பிடிச்ச சீன் ஏதாவது இருக்கா அந்த படத்துல? அப்படி ஒன்றும் இல்லை. கடைசியில் அந்த ஜல்லிக்கட்டு அந்த ஃபைட் மாதிரி காட்டுறாங்க. அது ஓகே. போர் அடிக்கிற மாதிரி சீன். போரிங்காக இல்லைங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன வரைக்கும் போனதே தெரியல. நல்லா தான் இருந்துச்சு. ஒன்று பண்ணணும்னு ஒரு எல்லாமே சேர்த்து ஒரு மிக்சடாக ஒரு கலவை மாதிரி இருக்கு. நல்லா இல்லை. ஆனால் கதை வச்சிருக்காங்க படத்துல. ஏதாவது ரீசன் இருக்கு? என்னங்க படம் ஓடி இருக்கு. டைரக்டரை கூப்பிட்டு கேளுங்க பிரதர். டைரக்டர் நிக்க வச்சு ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி எடுங்க. அவர் சொல்லுவார் கதை. அவருன்னு சொல்ல சொல்லி எனக்கு சுத்தமா எனக்கு புரியல. எதுக்கு இந்த படம்? ஜல்லிக்கட்டு வருது, பல்சர் கான்செப்ட், கருப்பு பல்சர்ன்றாங்க. என்ன இருக்கு? தனுஷன் நினைப்பு அவருக்கு மனசுல. படம் ஃபுல்லாவே போர் தாங்க. சுத்தமா நல்லா இல்ல. பல்சர்ல பல்சர்ல தான் பிரதர் பேய் இருக்கு. எனக்கு தலை தான் பிரதர் வலிக்குது. இதை எக்ஸ்பிளைன் பண்றது கூட வாயில வார்த்தை வரல. வேணா பிரதர், சுத்தமா நல்லா இல்ல. பார்த்தவங்களை கேளுங்க. 8 பேர் வந்தாங்கல்ல. நான் ஒரு ஆள் 7 பேர்